ஒரே தூக்கமா வருதுங்க. விடியற் காலம் 2 மணிக்கெல்லாம் எழும்பி 4 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு உங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரை பிரசங்கிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா வெக்கப்படுறோம். ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்றேங்க. கூச்சம். என்ன காரணம்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்கள், இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன பண்ணாதீங்க, யாரும் சமைக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டில் தான், எங்க வீட்டில் தான் உங்களுக்கு சாப்பாடு. உடல் ஊனமுற்றவங்க, விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறமா ஏழை எளியவர்கள், வீடு இல்லாதவங்க, திக்கற்ற பிள்ளைகள், சிங்கிள் பேரண்ட், அம்மா இருந்து அப்பா இல்லாத பிள்ளைகள், அப்பா இருந்து அம்மா இல்லாத பிள்ளைகள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க அம்புட்டு பேருக்கும் புது துணி. முந்தன நாள் காலையில என் வீட்டு மொட்டை மாடியில இருந்து பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது எதிர்த்த வீட்டுல இருந்து ஒரு குரல், என்னய்யா அப்படின்னு பார்த்தா, என்னங்க நாளைக்கு விசேஷம் இருக்கா? என்ன விசேஷம்? நாளைக்கு கேக்கு 2 டப்பா வரணும் எங்க வீட்டுக்கு. 2 டப்பா வரணுமா? எதுக்கியா? ஓ, கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ணே. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் தம்பி. அண்ணே, அக்கா, அம்பிட்டு பேருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்காதவங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, அவங்க தினம் தினம் பைபிள் படிக்காதவங்க, முழங்கால நின்று ஜெபம் பண்ணாதவங்க நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்ல, கேக் வாங்கி தரலையா? எங்க வீட்டுல சமைக்க மாட்டோம் பாத்துங்க, உங்க வீட்டுல தான் சாப்பாடு வரணும். என்ன காரணம்? 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், டிசம்பர். அது எல்லாருக்கும் தெரியும். பிறந்த குழந்தைகிட்ட கேட்டா கூட 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் பால் குடிக்க போயிடும். டெய்லி 10 மணி 11 மணிக்கு தான் எழும்புவியா? இன்னைக்கு என்ன 4 மணிக்கெல்லாம் குடும்பமா? எங்க போறியா? பைபிளை கையில தூக்கிட்டு சர்ச்சுக்கா? எதுக்கு 4 மணிக்கு சர்ச்சுக்கு போறியா? என்ன விசேஷம்? இன்னைக்கு ஈஸ்டரா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரா? அப்போ உங்க இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டாரா? ஓ, செத்த இயேசு கிறிஸ்துவா? செத்து போன கடவுளை நீங்க கும்பிடுறீங்களா? செத்து போன கடவுளுக்காக தான் நீங்க என்ன பண்றீங்க? ஆராதனை பண்றீங்களா? அதனாலதான் சரிண்ணே, போங்க. என்னத்த சொல்ல, இவர்கிட்ட என்னத்த கேட்க, சோறு கேட்க, துணி கேட்க, நம்ம தெருவுல ஒரு பிள்ளை அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்க, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கேட்கலாமா வேண்டாமா? வேண்டாம். அவரே சோகத்துல போறாரு. செத்து போன இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன்ட்டு, அதனாலதான் வெக்கப்பட்டு கூனி குறுகி அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு கிறிஸ்மஸோட கேக் வாங்கி தந்தாருப்பா, இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்ட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டேன்னு என்னமோ சொல்றாரு, அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனா அவரே வெக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நற்செய்திய சுவிசேஷத்தை அறிவிக்க கூனி குறுகி என்ன பண்றாரு, குடும்பத்தோட அவர் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு, அந்த அக்கா மட்டும் சபைக்கு போயிட்டு, உயிர் தெழுந்தாரே இறைவன் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் மரணை ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் அப்படின்னு அவங்க ஆட்களுக்குள்ள, கிறிஸ்தவர்கள்பா இயேசு சாமிய சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன்றாங்க, அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, ஹாப்பி ஈஸ்டர் பிரதர், ஹாப்பி ஈஸ்டர் சிஸ்டர். இயேசு உயிர் தெழுந்த நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஏன் எனக்கு தெரியாதா? நானும் ஒன்ன மாதிரி தான்ல. நீ 4 மணிக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கா, நான் 3:30 மணிக்கெல்லாம் விடியற் காலம் என்ன பண்ணிருக்கேன், உள்ள உனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். எனக்கு தெரியாதா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிர் தெழுந்ததுன்ட்டு? பிற மதத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறியாதவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு அறிவிக்கிற நம்ம சந்தோஷத்தின் மிகுதி இல்ல, என்கிட்ட பணம் ஏகப்பட்டது இருக்கப்பா, என்னோட செலவுக்கு போக, என்னோட வருமானத்துக்கு போக, என்னோட நீட்ஸ் அதோட அதிகமா என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸோட கேக் கொடுக்குறோமா? கிறிஸ்மஸோட துணிமணி எடுத்து கொடுக்குறோமா? சாப்பாடு போடுறோமா? இல்ல. நமக்கு துணி எடுக்கும் போது என் தெருவுல ஒரு அண்ணன், சுப்பிரமணிய அண்ணன், அந்த அண்ணன் காவா அள்ளிக்கிட்டு கிடப்பாரு, அந்த அண்ணனுக்கு ஒரு சட்டையும் லுங்கியும் எடுத்து கொடுக்கணும். அதே காவா அள்ளிக்கிட்டு கிடக்கிற சுப்பிரமணிய அண்ணனுக்கு ஈஸ்டரோட என்ன பண்றது இல்ல, என்னையா விடியற, அன்னைக்கும் காலையில தான் போனானுங்க கிறிஸ்மஸ் சொல்லிக்கிட்டு, இன்னைக்கும் காலையில தான் குடும்பமா போறானுங்க, நம்மளுக்கு ஏதாவது துணி எடுத்து கொடுப்பானுங்களா? கிடையாது. என்ன காரணம்? நீங்களும் நானும் வெக்கப்படுறோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு அதை சொன்னா அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்பாங்க. செத்து போன கடவுளா, இயேசு கிறிஸ்துவா, அதை எப்படி நம்மளுக்கு சொல்றது, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது? ஒருத்தர் பிறப்பை குறித்து என்ன பண்ணிடலாம், உனக்காக எனக்காக பிறந்தார், பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார், அல்லேலியா போடு, நீ சேர்த்து அல்லேலியா போடு. பிறப்புக்கு அல்லேலியா போட வைக்கிற நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நற்கிரியைகள் மூலமா அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கப்படுறோம். நம்ம சபையார்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாழ்த்து சொல்லிக்கிட்டு கிடக்கும். என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, நான் இப்ப பேசி முடிக்கிறேன். அதுக்கப்புறமா பைபிள்ல இருந்து கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவை உடையவர்கள் என்ன பண்ணணும், இப்போ படிச்சு காட்டுறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பைபிள் வசனம் மூலமா பேசுவாங்க இல்லைங்களா, உங்க கூட என் கூட என்ன பேசுறாங்க. கிறிஸ்தவை உடையவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் நற்செய்திய சொல்றதுக்கு வெட்கப்படுற, அசிங்கப்படுற, அவமானப்பட்டு படப்படாது. உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமா மாறணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் சுவிசேஷத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுசா படிச்சீங்க அப்படின்னா 4ஆம் வசனத்துல இருந்து படிக்கிறேன் பாருங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து, வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செஞ்ச காலத்திலே இதை குறித்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்ணணும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். எப்பா, எங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாத்தியா, தான் யாராலலாம் என்ன பண்ணுவோம், சித்திரவதை அனுபவிப்போம். ஊரார் முன்னாடி, ஊரார்களால, அன்னைக்குள்ள அரசாங்க அதிகாரிகளால, பரிசெயரால, சதிசெயரால, மூப்பர்களால, அந்த ஊர் மக்களாலேயே நான் என்ன பண்ணுவேன், யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சனோ அந்த மக்களாலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் சித்திரவதை அனுபவிப்போம்பா, அனுபவிச்சு கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் அப்படின்னு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம், உண்மையான தீர்க்கதரிசி, சரியான தீர்க்கதரிசி, தன் மரணத்தை குறித்து தன் உயிர்த்தெழுதலை குறித்து அறிவித்தது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்ணணும், தைரியமா பிரசங்கிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை வெக்கம் இல்லாம என்ன பண்ணணும், கூச்சம் இல்லாம ஆண்டவராகிய இயேசு அறியாதவங்களுக்கு சொல்லணும். சும்மா சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு அக்கா ஹாப்பி ஈஸ்டர், அண்ணன் ஹாப்பி, என்ன ஹாப்பி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அவங்க சொல்லதான் செய்வாங்க. கிறிஸ்துமஸுக்கு கேக்கு வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாதவங்க, அவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்கதான் செய்வாங்க. எப்படியா எழுந்திருக்க முடியும், எப்படியா உயிர்த்தெழ முடியும், என்னையா பேச்சு பேசுற, செத்து போன சாமி அப்படின்னு கிண்டல் பண்ணதான் செய்வாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்லணும், நம்ம பிரசங்கிக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு என்ன பண்ணணும், வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம சொல்லணும். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் விசுவாசமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பிதாவானவரால் அனுப்பப்பட்டு குமாரனா இப்ப பரிசுத்த ஆவியானவரா இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்காப்ல, இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்க என்ன பேச வைக்கிறாப்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதை பிரசங்கிக்கணும். யாரும் என்னவும் எப்படியும் சொல்லிட்டு போட்டோம், நற்கிரியைகள் மூலமா என்ன பண்ணணும், கிறிஸ்துமஸுக்கு எப்படி கேக் வாங்கி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஈஸ்டருக்கும் சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து நற்கிரியைகள் மூலமா பிரசங்கிக்கணும். அப்படி பிரசங்கித்தாதான் எங்கள் பிரசங்கமும் விருதா போவாது, வீணாகாது, உங்கள் விசுவாசமும் என்னோட விசுவாசமும் வீணா போகாது. அப்படி இல்லைன்னா வீணு. இயேசு நல்லவர் வல்லவர், நீ பிரசங்கித்து பிரயோஜனம் கிடையாது. இயேசு பிறந்தார், வேண்டாம் பிறப்பு. அதோட முக்கியமா என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை தான் பிரசங்கிக்கணும். அப்பந்தான் நம்ம விசுவாசம் விருதா போகாது. அப்படி இல்லைன்னா வேஸ்ட், வீணா போன விசுவாசம், பிரசங்கமும் வீணு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம சாட்சி சொல்லும் போது கேலி கிண்டல் பண்ணதான் செய்வாங்க, பண்ணிட்டு போட்டோம். நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணணும்,
கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துமஸுக்கு கேக் கொடுக்குறீங்களே, ஈஸ்டருக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்கிறவங்க கிட்ட நம்ம ஒரு கேக்கை வாங்கி கொடுத்து, துணிமணி வாங்கி கொடுத்து என்ன பண்ணணும்? எப்பா, இன்னைக்கு நேத்துக்கு வர இந்த நிமிஷம் வர நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்க, எவ்வளவு பெரிய கொடும் பாவி நீனு. கேக்கு கொடுக்குற நான் மட்டும் யோக்கியம் கிடையாது, நானும் பரிசுத்தம் இல்லாதவன், நானும் அயோக்கியன். ஆனா நீயும் நானும் இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா நம் பாவங்களை மன்னிச்சு சிலுவ மரத்துல ஏறி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழப்பா. அவர் உயிர் தெழுதலை விசுவாசிக்கிறதுனாலதான் நீயும் நானும் இன்னைக்கு பாவம் இல்லாத மனிதர்களா, பாவம் கழுவப்பட்ட மனிதர்களா இருக்கும். விசுவாசி அப்படின்னுட்டு யார் சொல்லணும்? யார் பிரசங்கிக்கணும்? கிறிஸ்துவை உடையவர்கள் பிரசங்கிக்கணும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸை மட்டும் கொண்டாடிட்டு போட்டோம், கிறிஸ்மஸை மட்டும் பிரசங்கிக்கட்டும். லட்டு வாங்கி கொடுத்து, துணிமணி வாங்கி கொடுத்து, சாப்பாடு போட்டு. 18ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும், கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தால் எல்லா மனுஷரை பாய்க்கல என்ன பண்ணுவோம்? நல்லா இருப்போம். அப்படி இல்லைன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன், என் சர்ச்சில் பக்கத்துல இருக்கிற அக்கா கிட்ட ஈஸ்டர் நல்வாழ்த்து சொல்றேன், அண்ணன் கிட்ட சொல்றேன், ஆனா பிற அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன் அப்படின்னா நம்ம பரிதாபத்திற்குரியவர்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அடக்கம் பண்றோம் இல்லைங்களா, உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலை நம்புற நீங்களும் நானும், நம்ம குடும்பத்துல யாராவது இறந்து போனாங்கன்னா கிறிஸ்தவர்கள் எரிக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கிற நீங்களும் நானும் அதுல முதலானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமாயிருங்கள். இப்போ நான் பண்ணது பிரசங்கம் வேற ஒரு ஜோன், வேற ஒரு ஸ்டைல்ல பிரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். நீங்க விசுவாசிக்கணும், நானும் விசுவாசிக்கிறேன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் விசுவாசிக்கிறேன்பா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருன்ட்டு அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போனோம். அவங்கவுங்க திருச்சபைக்கு நாளைக்கு காலையில 4 மணிக்கா இல்ல 10 மணிக்கோ 11 மணிக்கோ ஈஸ்டர் ஆராதனையில கட்டாயம் கலந்துக்கணும், திருவிருந்து எடுக்கணும், நற்கரணை கம்யூனியன் எல்லாமே எடுக்கணும். அப்புறம் ஹாப்பி ஈஸ்டர் அண்ணே அக்கா, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சபை போதகர் சொல்லுவாரு, எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கை கொடுத்து ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க சொல்லணும். ஆனா அதே நேரத்துல கிறிஸ்மஸுக்கு என்ன பண்றோமோ அதே மாதிரி வெளியே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறியாதவங்களுக்கு என்ன பண்ணணும்? உயிர்த்தெழுதல் நற்செய்தியை சொல்லணும். அவங்க அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, நம்ம கிட்ட பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓ, குழந்தை பிறந்திருக்கா பிரதர், ஓகே ஓகே, என்ன குழந்தை, ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற கேக்கை வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. ஆனா என் புள்ள செத்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்துருச்சு அப்படின்னா கேலி கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் அந்த கேலி கிண்டல்களை மீறி என்ன பண்ணணும்? நீ என்னவும் கிண்டல் பண்ணிட்டு போ, நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலை சுவிசேஷமா பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்து, லட்டு வாங்கி கொடுத்து, கேக்கு வாங்கி கொடுத்து, துணிமணிகள் வாங்கி கொடுத்து என்ன பண்ணணும்? நம்ம நாளைக்கு நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை எத்தனை அவமானங்கள் வந்தாலும் என்ன கேள்விகள் வந்தாலும் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்ல இருக்கிற வாலிப தம்பிமார்கள் உணவில்லாதவங்களுக்கு உணவு கொடுத்து, ரோட்டோரத்தில் படுத்திருக்கிறவங்க, மருத்துவமனையில் இருக்கிற அட்டண்டர்ஸ், கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாக்ஸில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்ட்டு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கலான் இருக்கோம் ஈஸ்டருக்கு. நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க. இல்லை பாக்ஸ்லாம் அடிக்க தேவையில்லை, அதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும்னு வச்சிங்களேன், வேலைப்பாடு. சும்மா ஹோட்டல்ல இப்போ வர கேஸ் வேற இல்லைல்ல, ஹோட்டல்ல வாங்குறது கஷ்டம். நீங்க சமைக்கிற சாப்பாட்டுல, நீங்க சமைக்கிற பிரியாணியில சும்மா ஒரு பார்சல் 2 பார்சலை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை சொல்லி கொடுங்க. நாளைக்கு ஒரு 100 பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும் பாக்ஸில் போட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், நீங்க நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் பண்ணீங்கன்னா கூட ஒரு 100 பேருக்கு என்ன பண்ணுவோம்? கூட ஒரு 100 பேர், 1000 பேருக்கு கூட 1000 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பாத்திரம் இருக்கு, கேஸும் இருக்கு, சிலிண்டரும் இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா 1000 பேர் கூட என்ன பண்ணலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம்
உயிர்த்தெழுதலின் நற்செய்திய நம்ம வாலிப தம்பிமார்கள் எந்த ஒரு வெக்கம் கூச்சம் நாச்சம் இல்லாம நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இப்ப ஆவியானவரா, பரிசுத்த ஆவியானவரா இந்த சாப்பாடை எங்க கையால உனக்கு கொடுக்க வைக்கிறார் அம்மா, எங்க கையால உங்களுக்கு கொடுக்க வைக்கிறார் ஐயா அப்படின்னுட்டு கொடுத்து நீங்க சாப்பிட்றதுக்கு காரணமும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவர்னு சொல்லி பிரசங்கித்து கொடுப்பாங்க. சப்போர்ட் பண்ண விருப்பம் இருக்கிற நண்பர்கள் பின்னாடி டீடைல் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.